சொல்றது. ஓகே, சோ என்ன சொன்னேன் வந்து ராபர்ட் வால்வும் ஒரு கற்பனைவாத ஒரு கனவுவாத சோசியலிஸ்ட். ஓகே, சோ ஆல் ஹிஸ் ஐடியாஸ் வேர் ஃபெயில்ட். அதனால அவருடைய கருத்துக்கள் எல்லாமே ஒரு தோல்வி அடைந்து விட்டது. ஓகேவா, தோல்வி அடைந்து விட்டது. பட் என்ன, ஓகே, இருப்பினும் அவர் செய்த முயற்சிகள், அவர் ஏற்படுத்திய தளமானது ஒரு பிற்காலத்தில் கூட்டுறவை தோன்றுவதற்கு ஒரு காரணமாக விளங்கியது. அதனாலதான் அவரை கூட்டுறவை தந்தை என்று சொல்லி. Okay, so but பாருங்க, so Robert Ball was considered as a utopian socialist. All his ideas failed, but his experiments created a favorable atmosphere. Okay, favorable atmosphere for the origin of the cooperative movement. Okay, wow. So that is why he was called as a founder or father of the cooperative movement. Clear ஆயிடுச்சு அவர் சொன்னது. ஓகே, அவருடைய கருத்துக்கள் எல்லாமே வந்து ஒரு லட்சிய கனவாத கொள்கைகளாக இருந்தது. அவருடைய முயற்சிகள், அவருடைய கொள்கைகள் தோல்வி அடைந்தாலும் கூட அவர் ஏற்படுத்தி கொடுத்த அவர் அடித்தளமானது காலத்தில் கூட்டுறவு தோன்றுவதற்கு காரணமாக விளங்கியது. அதன் காரணமாக தான் அவர் கூட்டுறவு தந்தை என்று அழைக்கின்றார். ஓகேவா, சோ அடுத்தது நெக்ஸ்ட் இவர். ஓகே, கூட்டுறவு ராபர்ட் மோகன் வந்து என்ன பண்ணாங்க? ஓகே ஓகே கூட்டுறவு how he contributed, எப்படி ஓகே அந்த கூட்டுறவு கொள்கைகள் வந்து உருவாவதற்கு அவருடைய பங்களிப்பு என்ன? ஓகே, என்ன பண்றாரு? ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புரியுது சொல்றது. Principles of Robert Mogan. Okay, principles of Robert Mogan. Okay, for the cooperative movement. Okay, point. Principles of cooperative Robert Mogan for the cooperative movement. கூட்டுறவுக்கு இயக்கத்துக்கு அவருடைய கொள்கைகள் ஒண்ணு, தனியார் வாணிபத்தை ஒழித்தல். ஓகே, அபாலிஷன் ஆஃப் பிரைவேட் ப்ராஃபிட்ஸ். தனியார் வாணிபத்தை தனியார் லாபத்தை ஒழித்தல். தனியார் லாபத்தை ஒழித்தல். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தனியார் லாபத்தை ஒழித்தல். ஓகே, அபாலிஷன் ஆஃப் பிரைவேட் ப்ராஃபிட். செகண்ட், தன்னார்வ. ஓகே, தன்னார்வ உறுப்பினர் சேர்க்கை. ஓகே, தன்னார்வ அமைப்பு, வாலண்டரி அசோசியேஷன். ஓகே, தென் காமன் ஓனர்ஷிப் ஆஃப் ப்ரொடக்ஷன். உற்பத்தியின் மீது பொது கட்டுப்பாடு, அனைவருக்கும் கட்டுப்பாடு. அதாவது உற்பத்தியின் மீது அனைவருக்கும் உரிமை. ஓகேவா, காமன் ஓனர்ஷிப் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஓகே, அதுக்கப்புறம் increases the wealth of community or increases the benefits of the poor. ஓகே, அதாவது சமுதாயத்துடைய வளங்களை ஏழைகள் பயன்பாட்டுக்கு தகுந்தபடி பயன்படுத்துதல். சமுதாய வளங்களை ஏழைகள் பயன்பாட்டுக்காக பயன்படுத்துதல். சமுதாய வளங்களை ஏழைகள் பயன்பாட்டுக்காக பயன்படுத்துதல். ஏழைகளுடைய மேம்பாட்டுக்காக. ஓகே, ஏழைகளுடைய மேம்பாட்டுக்காக பயன்படுத்துதல். ஓகே, சோ இது வந்து பார்க்கணும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து அதுக்கப்புறம் அவருடைய நோக்கம் பண்ண செல்வம் குவிவதில் அவருக்கு உடன்பாடு கிடையாது. ஓகே, இட் நாட் பிலீவ் இன் தி அக்குமுலேஷன் ஆஃப் வெல்த். ஓகே, அக்குமுலேஷன் வந்து செல்வம் குவிதலில் அவருக்கு ஈடுபாடு கிடையாது. செல்வம் குவிதல் என்ன? கேபிட்டலிசம். பணக்காரனா இருக்கிறது அவர்தான் எகெயின்ஸ்ட் கேபிட்டலிஸ்ட் தானே. புரியுது சொல்லி, அவர் முதலாளி தான், இருந்தாலும் அவர் முதலாளிகள் வந்து எதிரானவர். ஓகேவா, அவருக்கு வந்து மக்களுடைய வந்து சந்தோஷம், ஓகே, மக்கள் மகிழ்ச்சியே மிக முக்கியமானது. ஓகே, சீப் கருத்துவாத ஹியூமன் ஹாப்பினஸ். ஓகேவா, ஹியூமன் ஹாப்பினஸ். ஓகே, சோ இது போதுமானது. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த ஆளுங்க பாருங்க. சார்லஸ் ஃபூரியர். ஓகேவா, சார்லஸ் ஃபூரியர் பிறந்த வருஷம் 1772. ஓகேவா, ராபர்ட்டுக்கும் இவங்க வந்து அவார்டுக்கும் வந்து 2 பேருக்கு ஒரு வயசு வித்தியாசம். ஓகே, அதே வந்து ஒழுங்குமுறைத்தோட வந்து அதாவது ஹிஸ்டரி கூட லிங்க் பண்ணுங்க, நம்ம ஒரு ஹிஸ்டரி கூட லிங்க் பண்ணீங்க. ஓகேவா, சோ பிறந்த வருஷம் 1837. ஓகே, 1837 வந்து இங்க வில்லியம் பெண்டிக், நம்ம ஊர்ல வில்லியம் பெண்டிக் வந்து வருவார். 1835 வந்து என்ன ஆகுது, இந்தியாவில் ஆங்கிலம் பயிற்று மொழியாக மாறியது. ஓகே, இங்கிலீஷ் became மீடியம் ஆஃப் ஓகே எஜுகேஷன். ஓகே, நீங்க அது கூட வந்து 2 வருஷம் அப்படியே நடந்து 2 வருஷத்துக்கு வந்துடும். ஓகேவா, சோ அதனால வந்து he born in France. ஓகே, பிறந்த இடம் வந்து பிரான்ஸ். ஓகேவா, அடுத்தது ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கார். ஓகே, ஒரு புத்தகம். ஓகே, ட்ரீட்டிஸ் ஆன் ஓகே டொமஸ்டிக் அக்ரிகல்ச்சர் அசோசியேஷன். ஓகேவா, அதாவது உள்நாட்டு வேளாண்மை. ஓகே, உள்நாட்டு வேளாண்மை அமைப்பு.
மீதான ஒப்பந்தம். ஓகே, ஒப்பந்தம். ஓகே, ட்ரீடைஸ் அது வந்து நூல். தமிழாக்கம் வந்து ட்ரீடைஸ். ஓகே, உள்நாட்டு வேளாண்மை. ஓகே, சங்கத்தின் மக்கள் சங்கத்தின் மீதான குறிப்பு குறிப்புன்னு போடலாம். ட்ரீடைஸும் குறிப்பு தீசிஸ் எப்படின்னா போடலாம். சோ புத்தகம் ஒரு முக்கியமான பாயிண்ட் இல்ல. சார்லஸ் ஃபோரியரை பொறுத்த வரைக்கும் முக்கியமான பாயிண்ட். ஏன்னா அவர் அவரை பொறுத்த வரைக்கும் வந்து கூட்டுறவு குறித்த முதல் புத்தகத்தை எழுதியவர் அவர். ஃபர்ஸ்ட் ஒன் டு ரைட் எ புக் ஆன் கோஆபரேஷன். ஓகே, ஒட்டுமொத்த இந்தியா உலகத்திலேயே கூட்டுறவு குறித்த ஒரு புத்தகத்தை ஃபர்ஸ்ட் ஒன் டு பப்ளிஷ் எ புக். ஓகே, ஆர் ஒர்க்ஸ் ஆன் கோஆபரேஷன். அதான் முக்கியமான பாயிண்ட். அவர் எழுதிய புத்தகம் என்ன? ட்ரீட்டிஸ் ஆன் டொமஸ்டிக் அக்ரிகல்ச்சர் அசோசியேஷன் அப்படிங்கிற புத்தகத்துடைய பெயரெல்லாம் வந்து ஆங்கிலத்துல எழுதிக்கிறதா நல்லது. ஓகேவா? அத மொழியாக்கம் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வந்து மொழியாக்கம் பண்ணா ஓகே, சோ ஒத்து வராது. ஓகே, எப்போ வெளியிட்டது புத்தகம் 1822. ஓகே, புக் வாஸ் பப்ளிஷ்ட் இன் 1822. ஓகேவா? சோ தட் இஸ் தி பாயிண்ட். அதுக்கப்புறம் பிரான்ஸ் இருந்த மற்ற 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 நபர்கள் யார் வந்தா? ஓகே ஓகே, பிரான்ஸ் இருந்த மற்ற கோஆபரேட்டர் செயின்ட் சைமன். ஓகே, செயின்ட் சைமன். செயின்ட் சைமன். ஓகே, பேரே அவர் முதல் செயின்ட் சைமன் தான். ஓகே, செயின்ட் சைமன். ஓகே, செயின்ட் சைமன். செயின்ட் சைமன். ஓகேவா? செயின்ட் சைமன். சோ இவர் என்ன பண்றாருன்னா ஓகே, அந்த அந்த அமைப்புகள் குறித்து ஓகே பல்வேறு கருத்துக்களை கருத்துக்களை ஆராய்ந்தார். ஹி ஓகே ஓவரால் வேரியஸ் தியரிஸ் ஆஃப் அசோசியேஷன் தான். ஓகே, வேரியஸ் தியரிஸ் ஆஃப் அசோசியேஷன்ங்கிறது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, அன்னைக்கு வந்து இன்றைக்கு நம்ம சொசைட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அன்னைக்கு வந்து அந்த வார்த்தையே சரி உருவாகலையே. ஓகே, அதாவது அது மாதிரி சேர்ந்து உருவாக்குற அமைப்புல அசோசியேஷன் சொன்ன ஒவ்வொருத்தரும் ஒரு ஐடியா சொன்னாரு. ராபர்ட் ஒன்று சொன்னாரு, வில்லியம் கிங் ஒன்று சொன்னாரு, ஓகே ஃபோரியர் ஒன்று சொன்னாரு. இவங்க சொன்ன கருத்துக்களை வந்து என்ன பண்ணாரு, ஸ்டடி பண்ணாரு. அதான் வந்து என்ன சொன்னாரு, ஓகே ஓவரால் வேறு தியரிஸ் ஆஃப் அசோசியேஷன் கூட்டுறவு ஓகே குறித்த ஓகே கொள்கை அப்படின்னு என்ன கூட்டுறவுகளுக்கு பல்வேறு கொள்கைகளை வந்து ஆராய்ந்தார் அப்படின்னு அர்த்தம். ஓகே, தமிழ்ல ஓகே இது எக்ஸாம்பிள் வேறு தியரிஸ் ஆஃப் அசோசியேஷன் மீன்ஸ் பிராக்கெட்ல காம்படிஷன் அர்த்தம். கிளியரா அப்படி சொல்றது. ஓகே, சோ அவரு வந்து செயின்ட் சைமன். ஓகே, அடுத்தது பிரபுதான். ஓகே, அடுத்தது பிரபுதான். ஓகே, பிரபுதன். ஓகே, பிரபுதான். ஓகே, அவரு பிரான்ஸ். ஓகே, பிரபுதான் பிரான்ஸ். இவருக்கு வருஷம் தேவையில்லை. ஓகே, பிரபுதான் ஒரு வருஷம் தேவையில்லை. ஓகே, வருஷம் தேவையில்லை. ஓகே, இவர் என்ன பண்றாரு, பரஸ்பர உதவி. ஓகே, அட்வொகேட் பார்த்தா மியூச்சுவல் எய்ட் அண்ட் ஃப்ரீ கிரெடிட் ஃபார் ஃப்ரீ ஆக்சஸ் டு தி மணி மார்க்கெட். ஓகே ஓகே, என்ன சிம்பிளா சொன்னோம்னா இவர் என்ன பிரபுதான். ஓகே, கோரிக்கை என்ன அப்படின்னா பரஸ்பர உதவி. ஓகே, பரஸ்பர உதவி ஒண்ணு. செகண்ட் ஓகே, ஃப்ரீ கிரெடிட் ஆர் ஃப்ரீ ஆக்சஸ் மணி மார்க்கெட். இன்றைய வந்து லாங்குவேஜ்ல சிம்பிள் மொழியில சொல்லணும்னா ஓகே, பேங்க் கூட ஈஸியா வந்து எனக்கு லோன் கிடைக்கும். அவ்வளவுதான் அந்த வார்த்தை. அதோட அர்த்தம் என்னது? ஓகே, ஃப்ரீ கிரெடிட் ஓகே இன் மார்க்கெட். ஓகே, பேங்க் போனா நீங்க படிக்கிறது வந்து ரிலேஷனோட போங்க, கொடுத்துருவாங்களா படிக்கிறதுக்கு. ஓகேவா? அதெல்லாம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து மார்க்கெட் வந்து ஈஸியா நமக்கு கிடைக்கிறோம், லோன் கிடைக்கிறோம் அப்படிங்கிறது தான் வந்து அவருடைய டிமாண்டு. அடுத்தது மூணாவது அளவுக்கு இவர் பிரான்ஸ் தான். ஓகேவா? அப்படிங்கிறவரு ஓகே. சோ இவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிங்கன்னா கூட்டு மூலதனம். ஓகே, he championed the idea of inalienable collective capital and workers production cooperative societies. ரெண்டா வந்து சொல்றாரு. ஓகேவா? சோ தமிழ்ல என்ன சொன்னா இவர் எதை கொடுக்கிறார்? ஓகே, கூட்டு மூலதனம். கூட்டு மூலதனம் என்ற கருத்தாக்கத்தை பிரிக்க முடியாத கூட்டு மூலதனம் என்ற கருத்தை பரிந்துரை செய்கிறார். ஓகே, அடுத்து வந்து தொழிலாளர் உற்பத்தி கூட்டுறவு சங்கங்கள். இந்த இரண்டு கருத்துக்களை இவர் வந்து அமலப்படுத்துகிறார். ரெண்டு விஷயம், கூட்டு மூலதனம் என்ற கருத்தையும் தொழிலாளர் உற்பத்தி கூட்டுறவு சங்கங்கள். ஓகே, தொழிலாளர் உற்பத்தி கூட்டுறவு சங்கங்கள் ஆகிய இரண்டு கருத்துக்களை இவர் வந்து பிரபலப்படுத்துகிறார். ஓகே,
அதுக்காக வந்து இவர் வாதாடுறாங்க. ஓகே, ambiguity or champion the idea. Okay, that is the point. Clear? இதுல ஏதாவது டவுட் இருக்கு இது வரைக்கும்? புத்திசெல்வி மேடம் ஏதாவது டவுட் இருக்கா? எப்படி போகுது? ஓகே தான் சார். டிஃபிகல்ட்டி இருக்கா ஏதாவது உங்களுக்கு? இது இன்னும் தமிழ்லயும் கொஞ்சம் நம்ம நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணா கரெக்டா இருக்கும். இன்னொரு பொண்ணு அப்படிதான் சொன்னாங்க கிளாஸ்ல உள்ளவங்க. கேக்குதா சார்? ஹலோ சார், கேக்குதா? ஓகேவா? அடுத்து பாருங்க, அடுத்த ஆள் வந்து உங்களுக்கு ஆக்சுவலி உங்களுக்கு சார்லஸ் பீரியட் மட்டும் தான் கொடுத்துருக்கு பாரு, கொடுத்துருக்காங்க சிலபஸ்ல. ஓகே, பட் அதான் கூடுதலா. ஏன்னா பின்னாடி வந்து கூட்டுறவு பிரான்ஸ் கூட்டுறவு வரலாறு வருது, அங்கேயும் வருவாங்க. ஓகே, சோ முக்கியமான ஆளுங்கிறதுனால முக்கியமான ஆட்களை மட்டும் கொண்டு வந்துடுறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்க சிலபஸ் உங்களுக்கு வந்து எடுத்துக்கீங்க. சோ சிலபஸ் வந்து பாருங்க சார்லஸ் பீரியட் வந்து இருக்காரு. ஓகே, சோ அதுக்கப்புறம் வந்து இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் வில்லியம் கிங். சிலபஸ் வந்து பாருங்க டாக்டர் வில்லியம் கிங்னு இருப்பாங்க பாருங்க. டாக்டர் வில்லியம் கிங் சொல்லிட்டு டாக்டர் வில்லியம் கிங். ஓகேவா? வில்லியம் கிங் வந்து வராதா? சோ வில்லியம் கிங் வந்து பாத்தீங்கன்னா வந்து பாருங்க இவர் ஒரு முக்கியமான ஆளுங்க. ஓகே, மிக முக்கியமான ஆளு. வில்லியம் கிங் வந்து பாத்தீங்கன்னா வந்து பிறந்த ஊர் வந்து இங்கிலாந்து. ஒன்னு இங்கிலாந்து. he was from England. Second, he was a follower of ராபர்ட் ஓவன். ஓகேவா? என்னது? அவர் ராபர்ட் ஓவனுடைய சீடர் அல்லது அவருடைய கொள்கைகளை பின்பற்றியவர். வில்லியம் கிங்கு முக்கியமான ஆளுங்க. கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா இது பொட்டன்ஷியல் வந்து பாத்தீங்கன்னா இது அல்ல அப்படின்ற ஒரு கேள்வி, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கேள்வி வச்சுக்கோ. நாம பேசுவது. சோ என்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து எந்த ஊர் சேர்ந்தவர்? ரைட். செகண்ட் வந்து யார்? ஒரு ஃபாலோவர் அல்லது சீடர் அல்லது அவருடைய ராபர்ட் ஓவனுடைய கொள்கையை வந்து பின்பற்றியவர். ஓகேவா? இப்ப என்னது ஆச்சாரிய வினோபாவோட காந்தியினுடைய சீடர் சொன்னோமா, அந்த மாதிரி அர்த்தம். அதான் வந்து பாயிண்ட். அதுக்கப்புறம் முக்கியமான ஆளு பாருங்க, he helped to spread the Owen's doctrine. ராபர்ட் ஓவனுடைய கொள்கைகளை ஓகே பிரபலப்படுத்தியதில் மிக முக்கிய பங்கு. ஓகே, அவருடைய கொள்கைகளை பிரபலப்படுத்தியவர் இவர். ராபர்ட் ஓவனுடைய கொள்கைகளை he popularized the helped to spread வந்து பரப்புனான்னு சொன்னா அல்லது பிரபலப்படுத்தினான்னு சொல்லலாம். என்ன வேர்டுனா போட்டுக்காங்க. ஓகேங்களா? he helped to spread or to popularize the ideas of the ராபர்ட் ஓவன். ஓகேவா? ராபர்ட் ஓவனுடைய கொள்கைகளை பரப்புவதற்கு ஒரு உதவியாக இருந்தவர். ஓகேங்களா? that is the point. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த பாயிண்ட் வரும், முக்கியமான பாயிண்ட். ஓகே மக்களே, ஆன்லைன்ல இருக்கிறவங்க பாருங்க, ஆன்லைன்ல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது அருள்மொழி வந்து நீங்க என்ன லாங்குவேஜ் வந்து பாக்குறீங்க? சார் தமிழ் சார். நீங்க என்ன லாங்குவேஜ்ல வந்து நோட்ஸ் எடுக்கிறீங்க? தமிழ் சார். இல்ல இது ஆன் ஆகலையோ, ஒரு நிமிஷம் இருங்க. ஒருவேளை Welcome to GS Power Music World. சார் கேக்குதா? இப்ப பேசுங்க. சாரி, நான் ஸ்பீக்கர் கனெக்ட் ஆகவே இல்லப்பா, கனெக்டே பண்ணாம இருந்திருக்கேன். நான் இப்பதான் கவனிச்சிருக்கேன். நான் மன்னிக்கணும், சாரி. பேசுனேன் சார். இல்ல ஆக்சுவலி கரண்ட் போயிட்டு வந்த பிறகு ஸ்பீக்கர் ஆன் பண்ணிட்டேன் நானு. ஓகே, நான் சாரி. ஓகே. ஓகே அருள்மொழி, என்ன மொழியில எழுதுறீங்க நீங்க நோட்ஸ்? தமிழ் சார். உங்களுக்கு நான் பேசுறது சொல்றதுல உங்களுக்கு ஏதாவது டிஃபிகல்ட்டி இருக்கா? இல்ல சார், ஃபாலோ பண்ண முடியும் சார். ஓகே, கிளியரா இருக்குல்ல? உங்களுக்கு டிஃபிகல்ட்டி ஒண்ணும் இல்ல? இல்ல சார். ரெண்டுமே நம்ம இங்க டைப் பண்ணி தமிழ்லயும் வந்து பண்ணும்போது ஏகப்பட்ட எனர்ஜி வேஸ்ட் ஆகும். அது சொல்லிட்டு போயிடலாம். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரீசனுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கிறானே. சில இடத்துல வந்து சொல்லிக்கிறோம், பட் சொல்ற டைம் கன்சென்ட் வேற லேபர் பேஸ்ட் ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். அதுக்காக தான். சரியா? சரி, இந்த பாயிண்ட் வந்து இந்த 4வது பாயிண்ட் பாருங்க. இந்த பாயிண்ட் ஒரு முக்கியமான பாயிண்ட். ஓகே, என்னன்னா தொடர்ச்சி. Believing ideas are more reasonable than Owens and achieve more results. ஓகேவா? சோ இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். என்ன சொல்றாருன்னா, வில்லியம் ஓவன் உடைய கருத்துக்களானது வந்து சற்று நியாயமாக இருந்ததன் காரணமாக இவர் ஓவனை காட்டும் வெற்றி பெற்றார், அதுக்கான பலன்கள் கிடைத்தது அப்படின்னு ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? புரியுதா சொல்றது? வில்லியம் கிங்கினுடைய கருத்துக்கள் நியாயமானதாக இருந்தது. அதன் காரணமாக அவர் வந்து சில
சாதனைகளை எட்ட முடிந்தது. ஓகே, அதன் வெற்றி அதுக்கான பலனை அடைய முடிந்தது. ஓகேவா? கொஸ்டின்னா ஏன் புதுச்சேரி மேடம் சார் நான் சொன்னது புரிஞ்சுதா? சொல்லுங்க சார், இன்னொரு டைம் சொல்லுங்க. அது ராபர்ட் ஓவன் அதாவது வில்லியம் கிங்கனுடைய கருத்துக்கள், ஓகே, அவருடைய கொள்கைகள் பாத்தீங்கன்னா சற்று நியாயமாக இருந்ததன் காரணமாக, ஓகே, ஓவனை காட்டிலும் இவருடைய திட்டங்கள் வெற்றி பெற்றது. அதன் பலனையும் பாத்தீங்கன்னா பார்க்க முடிந்தது அப்படிங்கிறத ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. ஓகே, அது எதனால கேட்டேன் நான் காரணமா தான் கேட்கிறேன். ஓகே, அருள்மொழி உங்களுக்கு சார் அவங்க கொள்கைகள் இவங்க அதுதானே சார் ஃபாலோ பண்ணாங்க? இல்ல 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 ஓகே, அவர் ஃபாலோவர் தான், ராபர்ட் ஓவனுடைய ஃபாலோவர் தான். ஓகே சார். உங்களுக்கு பாத்தீங்கன்னா தொடக்கத்திலேயே அவங்க சொன்னார், ராபர்ட் ஓவன் இஸ் தி யுட்டோபியன் சோசியலிஸ்ட், ஒரு கற்பனைவாதி, லட்சியவாதி. அவருடைய பாத்தீங்கன்னா கொள்கைகள் குறித்து போடும். ஐடியாஸ் எல்லாம் ஓகே தான், பட் அதான் பாத்தீங்கன்னா லட்சியமாக இருந்தது. இவர் என்ன பண்றாரு, பாலிசி. அவருடைய ராபர்ட் ஓவனுடைய அதான் ஏன் நடக்கிற காரியத்தை பாருப்பா, சொல்றமே இல்லையா பேச்சுவார்த்தை, நடக்கிற காரியத்தை பாருப்பா, சொல்றமே இல்லையா? ஆமா சார். அதேதான் இஸ் a practical man. வில்லியம் கிங் என்ன பண்ணாருன்னா ஒரு பிராக்டிகல் இஸ் a practical man. செயல்முறைவாதி. இது நடக்குமா நடக்காதா? ஓகே, அதுக்கு தகுந்த கொள்கையில பாத்தீங்கன்னா மாற்றி அமைக்கிறார். ராபர்ட் ஓவனுடைய கொள்கை அப்படியே பண்ணல, பட் ஆனா ஒரு ஐடியா நல்லா இருக்கு, கொஞ்சம் மாற்றி பண்றாரு. ஓகே, அதனாலதான் அதுதான் சிம்பிள் பாயிண்ட். கிளியர் ஆயிடுச்சா? இது எக்ஸாமினேஷன் பாயிண்ட் முக்கியமான ஆள். ஓகே, என்ன ராபர்ட் ஓவனுக்கு வில்லியம் கிங்க்கு இருக்கிற வெளி வித்தியாசம் என்னன்னா, அவர் பாத்தீங்கன்னா ஒரு கற்பனைவாதி. ராபர்ட் ஓவன் உட்டோபியன், கற்பனைவாதி, கனவுவாதி. கனவுவாதத்தை வாழ்ந்துட்டு இருந்தாரு. எங்க இந்த லோகத்துல வாழ்ந்தாரு, எந்த கனவு சொல்றோம் இல்லையா? அதான் ஆக்சுவலா தான் அந்த உட்டோபியன். அது நடக்காது. ஓகே, வில்லியம் கிங் என்ன பண்றாரு, ஓகே இல்ல இதுக்கு இருந்தா நடக்காதுன்னு சொல்லிட்டு மாற்றி அடிக்கிறார். மெயின் பாயிண்ட். ஓகேவா? சோ அதான் அடுத்த பாயிண்ட் வந்து பாருங்க, he took ideas of Robert Owen and made them more workable and practical. ஓகே, அடுத்த பாயிண்ட் கிளியர் வந்து பாருங்க, அவர் ராபர்ட் ஓவன் கருத்துக்களை தான் எடுத்துக்கொண்டார், ஆனால் அந்த கொள்கைகளை ஓகே நடைமுறைக்கு தகுந்தபடி, ஓகே நடைமுறைக்கு தகுந்தபடி நீ மாற்றி அமைத்து அதை நடைமுறைப்படுத்தினார். ஓகே, that is the point, second point. ஓகேவா? செகண்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓகே, இந்த பாயிண்ட் இந்த புக் பாருங்க, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நானா தான் கண்டிப்பா 100%. சப்போஸ் நான் கொஸ்டின் செட்டரா இருந்தேன்னா, ஓகே நான் கொஸ்டின் செட்டரா இருந்தேன்னா, ஓகே 2 கொஸ்டின் கேட்பேன். ஓகே, 1 ஓகேவா, கோஆபரேட்டர் என்கின்ற இதனை நடத்தியவர் யார்? ஓகே, சோ he was he founded a monthly periodical called the cooperator. Okay, the first edition. Okay, sir, cooperator அது முடிஞ்சு போகுது. ஓகேவா, அதாவது கூட்டுறவாளர் என்ற மாதாந்திர இதழை நடத்தியவர் யார்? கூட்டுறவாளர் என்ற மாதாந்திர இதழை நிறுவி நடத்தியவர் யார்? ஓகே, கூட்டுறவாளர் என்கின்ற மாதாந்திர இதழை நிறுவி அதை நடத்தியவர் யார் அப்படின்னு எடுத்தா அவர் யாரு? டாக்டர் வில்லியம் கிங். ஓகே, வில்லியம் கிங் எப்பொழுது பாத்தீங்கன்னா நிறுவப்பட்டது பத்திரிகை 1828. ஓகே, ஃபர்ஸ்ட் மே 1828. ஓகேவா, நாம வச்சுக்கோ, ஃபர்ஸ்ட் மே 1828. டேட் எல்லாம் முக்கியமானது. இது குறிப்பா தான் டேட்டோட சொல்றாங்க. அதுக்கு போய் டேட் கேக்குறீங்களா? ஏன் டேட் இப்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? அருள்மொழி சார் சொல்லுங்க சார். ஏன் இதுக்கு டேட்டோட சொல்றாங்க? எக்ஸாம்ல கேட்பாங்க சார். அப்படி கிடையாது, எக்ஸாம்ல எல்லாத்தையும் கேட்க மாட்டாங்க. ஏதோ ஒரு நியாயம் இருக்கணும் இல்ல? நீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு நியாயம் இருக்கு. நீங்க நாளைக்கு கடைக்கு போய் துணி எடுக்கிறீங்க, சனாஸ்ல எத்தனையோ துணி இருக்குது, எல்லாத்தையும் துணி வாங்கி போனோம்னா போய் எடுக்கிறீங்களா? நான் ஏன் இந்த இதுக்கு தேதியோட சொல்றேன்னு கேக்குறேன் நானு. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு இதழ் வெளியிட்டு இருப்பாங்களா சார்? இப்ப இந்த வருஷத்துல இந்த மாதிரி அப்படியா? இல்ல கிடையாது. இங்க தேதி என்னது?
லேபர்ஸ் டேன்றதுனாலயே சார். அதாவது இங்க வந்து பார்த்தா லேபர் டேங்கிறது வந்து அந்த சமயத்துக்கு லேபர் டேங்கிறது வந்து பாப்புலர் ஆகலினாலும் அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் மே 1 வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா இவங்க எல்லாமே தொழிலாளர் இயக்கத்தோட சம்பந்தப்பட்டவங்க. ஓகே சார். இந்த எப்படி நம்ம ஊர்ல ஏதாவது ஒரு திட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு திட்டத்தை வந்து அறிமுகப்படுதுன்னா என்னது ஒண்ணு 15 அறிமுகப்படுத்துவாங்க இந்திய அரசாங்கம், அல்லது வந்து 26 ஜனவரி. இந்த ரெண்டு அந்த மாதிரி அந்த காலகட்டத்துல அந்த ஃபர்ஸ்ட் மேக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் மே. ஓகே, கோஆபரேட்டிவ் லீடர்ஸ் எல்லாருமே அந்த மே மாசத்துக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ராபர்ட் ஓவன் யாரு? அதான் சொன்ன தொடர்பு ட்ரேட் யூனியன் மூவ்மெண்ட் தொழிற்சங்கத்தினுடைய தலைவர். ஓகேவா? சோ அதனாலதான் அதனாலதான் வந்து அதுக்கு டேட் கொடுத்துருவாங்க. அதர்வைஸ் வந்து தேவையில்லை. ஓகேவா? சரி வந்து பாத்தீங்கன்னா ஏன் கொஞ்சம் இது பண்ண நாம ராபர்ட் டோனி ட்ரேட் யூனியன் லீடர்ஸ் தானே, சரி கேட்டு விட்டுருமா அப்படிங்கிறதுக்காக அதுக்காக சேஃபருக்காக வந்து சொல்லிட்டு இருக்கேன் நான். ஓகே, நான் சொல்ற பாயிண்ட். ஓகே, சோ வில்லியம் கிங் வந்து பாத்தீங்கன்னா ஓகே வில்லியம் கிங். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஓகே சோ இது பார்த்து அந்த புத்தகத்தை வந்து பார்த்துட்டோம், இது பார்த்துட்டோம். ஓகே, அது போதுமானது. ஓகே, சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஓகே அதுக்கப்புறம் இந்த 3 பேர் வராங்க பாருங்க, சூல்ஸ், ரைபீசியன், ராக்டேல் பைனியர்ஸ். ஓகேவா? இந்த 3 பேர் வர்றாங்க. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 அந்த சிலபஸ்ல இந்த இடத்துல வருது, சிலபஸ்ல இந்த பார்ட்ல. ஓகேவா? ஆனா நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த 3ஐயுமே எங்க பார்க்க போறோம்னா அந்தந்த நாடுகளில் வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த சிலபஸ்ல வந்து பாருங்க, இங்கிலாந்தில் கூட்டுறவு சங்கத்து இயக்கத்துடைய வளர்ச்சி. ஓகே, ஜெர்மனியில் கூட்டுறவு இயக்கத்துடைய வளர்ச்சி. ஓகேவா? ராக்டேல் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இங்கிலாந்துல, இது 2 ஜெர்மனியில. ஓகேவா? சோ இங்க லீடரா படிச்சாலும் ஒண்ணுதான், நாட்டு இயக்கத்தை வந்து படிச்சாலும் ஒண்ணுங்கிறதுனால இங்க பிளாங்கா போட்டு வச்சிருக்கேன் நானு. புரியுது சொல்றது? அது நாடுகளுடைய ஓகே கூட்டுறவு இயக்கத்தினுடைய வளர்ச்சி வந்து வரும்போது அங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து போட்டுக்கலாம். ஓகேவா? சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா தட் இஸ் அ பாயிண்ட். இப்ப வந்து பாருங்க, நம்ம இது ஐ திங்க் வி கேன் ஸ்டாப் ஹியர். இதோட ஏன் இது பெருசு பெரிய டாபிக். ஓகே, சோ தட் இஸ் அ பாயிண்ட். சோ நீங்க நாளைக்கு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட ஏதாவது நோட்ஸ் இருந்ததுன்னா நீங்க என்ன பார்த்துட்டு வரலாம் அப்படின்னா என்ன பார்த்துட்டு வரலாம். நீங்க நாளைக்கு வரதா இருந்தா நாளைக்கு வந்து இதுக்கு டெஸ்ட் வந்துடும். இது வரைக்கும் நடந்ததுக்கு டெஸ்ட். ஓகே, ஓரளவு நான் கேட்க நீங்க நோட் பண்ணி வந்து எழுதணும். ஓகே, நான் இந்த டாபிக். ஸோ நாளைக்கு வந்து நடத்தக்கூடிய டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் நாடுகள் கண்ட்ரியில வந்து கோஆபரேட்டிவ் மூவ்மெண்ட் வந்து எல்லாமே முடிச்சிருக்காங்க. நாளைக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் கூட்டுறவு இயக்கத்தினுடைய வளர்ச்சி. ஓகே, growth of cooperative movement in foreign countries. தமிழ்நாடு விட்டுட்டு இந்தியா விட்டுட்டு மீதி எல்லாமே வந்துடும். அந்த முன்னோடிகளை வந்து பார்த்துட்டோம். முன்னோடிகள் வந்து இங்கேயும் ஐ மீன் பைனியர்ஸ் ராபர்ட் ஓவன் அங்கங்க வருவாரு. சரி, அங்கங்க ராபர்ட் கண்டிப்பா வருவாரு. சோ நாளைக்கு வந்து என்னென்ன பார்க்க போறோம்னா பாருங்க, அதாவது சிலபஸ் சிலபஸ்ல 2 அப்படிங்கிறதுல வந்து இந்தியாவிலும் வெளிநாட்டிலும் கூட்டுறவு இயக்கத்தினுடைய முன்னோடிகள் சொல்லி கொடுத்துட்டு 3ல என்ன பண்றாங்கன்னா கூட்டுறவு இந்தியாவில் கூட்டுறவு இயக்கத்தினுடைய வளர்ச்சி பரிணாமம் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே 5வது சாப்டர்ல வந்து வெளிநாட்டில் கூட்டுறவு இயக்கம்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டா? growth of foreign movement, education, cooperation movement in the foreign countries. ஓகேங்களா? சோ அந்த டாபிக் ஏன்னா ஒண்ணு கொஞ்சம் லிங்க்டு. ஓகே, அதனால சோ நாளைக்கு ஃபாரின் கண்ட்ரீஸ்ல வெளிநாட்டு கூட்டுறவு எல்லாமே ஜெர்மனி, பிரிட்டன், டென்மார்க், ஜப்பான், தெலுங்கு அதுவும் ஓகே. அப்புறம் இந்தியாவில் ஓகே இதை முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் இந்தியாவில் கூட்டுறவு வளர்ச்சி வந்து அப்படியே கிராஜுவலா வீடிங்ல இருந்து வரும். ஓகேவா? ஃபெமைன் கமிஷன்ல இருந்து வரும். ஓகேவா? ஸோ இது வந்து இங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட என்ன புக்ஸ் இருக்குதோ ஓகே அதை வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருவாங்க. உங்ககிட்ட கோஆப்டிவ் அந்த டீகோப் மெட்டீரியல்ஸ் இருந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருவாங்க. சரியா? ஸோ திஸ் பாயிண்ட். ஓகே, நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு நம்ம கிளாஸ் இருக்கு. ஓகே, ஒரு ஜஸ்ட் கொஞ்சம் அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா வருவாங்க. நம்ம ஆரம்பிக்கிறதுக்காக ஆரம்பிச்சோம். ஓகேவா? ஏன்னா அது மெடிசன் எக்ஸாம் வந்து இன்னைக்கு தான் ஆரம்பிக்குது. ஓகே, அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த அட்மிஷன் போட்டவங்களும் இந்த எக்ஸாம் இருக்கிறதுனால வந்து வர முடியல. ஓகேண்ணா, அதனால இந்த ஒரு வாரத்துக்கு கொஞ்சம் ஸ்லோவாகவே வந்து போற மாதிரி இருக்கும். இன்னைக்கு நாளைக்கு கண்டக்ட் பண்ணிட்டு அடுத்த வாரத்துல இருந்து என்ன வந்து திங்கள், புதன், வெள்ளி அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி. ஏன்னா அது அவங்க வரும்போது மறுபடியும் எடுக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் என்னுடைய இது. அப்புறம் இன்னும் வந்து
ஓகே, இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா சரியா. வேற ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கா? ஓகே, அருள்மொழி ஏதாவது டவுட் இருக்கா? நோ சார். வேற யாரு? சரி மேடம், முத்துசெல்வி மேடம் ஏதாவது இருக்கா? டவுட் இருக்கா? முத்துசெல்வி மேடம் ஸ்பீக்கரே இல்லையே. நோ சார். ஓகே, என்ன புதுசா என்ன தெரிஞ்சுட்டீங்க? புதுசா என்ன பாயிண்ட்ஸ் தெரிஞ்சிருக்கீங்க? அவர் நடத்தி அந்த இதழ் அந்த மாதிரி உள்ள திங்ஸ் சார். உங்களுக்கு இல்ல இல்ல, நீங்க இவ்வளவு புதுசா என்ன நீங்க வந்து முழுமையா கம்ப்ளீட்டா புதுசா என்ன தெரிஞ்சிருக்கீங்க? எங்களுக்கு நடக்குனதெல்லாம் இந்த மாதிரி நடக்குறதுல இப்ப நீங்க சொன்ன ஃபர்ஸ்ட் எங்க ஆரம்பிச்சாங்க அந்த ஆர்டர்படி எனக்கு அதை புரியுது. அதெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரலா நடத்திட்டு எங்களுக்கு ஆர்டர் சிலபஸ் ப்ராப்பரா பண்ணி. அருள்மொழி சார், உங்களுக்கு நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? என்ன உங்களுக்கு புதுசா என்ன லேர்ன் பண்ணிருக்கீங்க? புதுசா இருக்கா? டாபிக் சொல்லும் போது தான் சார் நான் ஜாயின் ஆனேன். அதுல வந்துட்டு சார்லஸ் ஃபியூரியர் சொன்ன இது இருக்கு இல்லைங்களா சார், புக்கு, அவங்க எழுதின புக்கு, அது ஒண்ணு சார். அது சொல்லும் போது நீங்க அப்புறம் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் சொன்னீங்களே, இங்கிலீஷ் வந்து அபிஷியலா நம்ம நாட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயம் 1935ல, சாரி 1835. அடுத்தது வந்து அந்த புக்கு சாரி மாதாந்திர இதழ் கூற்றுவாளர், அந்த ஒரு பாயிண்ட் இருந்துச்சுங்க சார். இது மூணு 1 மார்க் மாதிரி ஃபீல் ஆச்சு சார். மெயினா ரொம்ப இம்பார்ட்டன்ட் 1 மார்க். May 1ன்றது லேபர்ஸ் டே வந்து நம்ம ரிமைண்ட் பண்ணிக்கலாம் சார் இதுல இருந்து ஒண்ணு. ஆமா, இதுல நமக்கு வந்து ஆக்சுவலி இது இடையில கரண்ட் போன சமயத்துல நிறைய டாபிக்ஸ் கொஞ்சம் பார்த்துட்டோம். ஏன்னா நாங்க கரண்ட் போயிடுச்சு, இருந்தாலும் வந்து வெளிச்சம் இருக்கிறதுனால நாங்க கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடத்திட்டு தான் இருந்தோம். ஸோ உங்களுக்கு கிளாஸ் வந்து கொஞ்சம் கட் ஆயிடுச்சு கொஞ்சம். ஓகேவா? நீங்க டாபிக்ல வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த போர்ஷன் நம்ம கவர் பண்ண அந்த டைம்ல எந்த பார்த்துனோமோ. ஆமா, இன்டர்நேஷனல் காப்பி அலைன்ஸ் வந்து A to Z வந்து பார்த்துட்டோம். அதாவது இந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஐசி, அதாவது இந்த டாபிக் வந்து பாத்தீங்கன்னா கான்செப்ட், அதாவது பிரின்சிபல்ஸ் ஆஃப் கோஆபரேஷன் இவல்யூஷன், கூட்டுறவு கொள்கையினுடைய பரிணாம வளர்ச்சி கம்ப்ளீட்டா வந்து A to Z பார்த்துட்டோம். ஒன்று மிஸ் ஆகாது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒண்ணு கூட வந்து மிஸ் ஆகாது. இந்த டாபிக் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். ஓகே, இந்த டாபிக் அதாவது கூட்டுறவு கொள்கை எவ்வாறு வந்து வளர்ச்சி பரிமாணம் வளர்ச்சி. ஒரிஜினலே வந்து 8, அப்புறம் 6, அப்புறம் 7. ஓகேவா? ஓகே, முதல்ல 8 இருந்துச்சு, அதுக்கப்புறம் 6 மாறிச்சு. அதான் வந்து அதனாலதான் கரெக்டா 3 கொடுத்துட்டான். 37, 66, 95. ஓகேவா? சோ பட் ஆனா நம்ம கூடுதலாவும் கொடுத்துருக்கோம். முக்கியமான கூட்டுறவு இது தனியாவும் வந்து பார்ப்போம். ஸோ இதுவும் வந்து பார்த்துட்டோம். அப்புறம் வந்து இந்த கோஆபரேட்டிவ் வேல்யூஸ், இந்த டாபிக் எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டோம். ஓகே, இந்த டாபிக் தான் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சது. ஓகே, இது முக்கியமானது. இதான இருந்து கண்டிப்பா கேள்விகள் இருக்கு. இதை பார்த்துட்டோம். சரி, பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் பிளான். சரியா? சரி, ரைட். ஓகே, ஸோ வி கேன் ஸ்டாப் ஹியர். நாளைக்கு 10 மணிக்கு 10 ஆன்லைன் வந்து லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஓகே, அட்மிட்டட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தனியா வந்து என்னன்னா, ஓகே, தனி குரூப் வந்து ஃபார்ம் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதுல தான் லிங்க் வரும். ஓகேவா? அதுல தான் லிங்க் வரும். பார்த்து பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ பாருங்க, வேற ஏதாவது டவுட்னா கேளுங்க. சரியா? ஸோ வி கேன் ஸ்டாப் ஹியர். நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதான் சொல்றேன், நாளைக்கு வரும்போது இந்த டாபிக்ல வந்து ஓகே கேள்விகள் வந்து ஓகே, நாளைக்கு அதை பத்தி கேள்வி 15 கேள்வி. ஓகே, அந்த ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் கேள்விகள் கேட்க வந்து பட்டு நோட்ல எழுதிவாங்க. தனியா ஒரு நோட் வச்சுக்கோங்க. ஓகே, குட்டி நோட்டை வச்சுக்கோங்க. குட்டி நோட்ல வந்து பாத்தீங்கன்னா டெய்லி டெஸ்ட்ல என்னன்னா, வந்த உடனே வந்து சொன்னோம்னா நீங்க எழுதுறது கொஸ்டின் பேப்பர் பிரிண்ட்ல வரப்போதும் இல்ல சொல்லியிருப்போம்.
சொல்ல போறோம். சொல்ல சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து எழுதிட்டே வந்துங்க போதும். ஆன்சர் மட்டும் எழுதி வந்தா போதும். ஒண்ணு நாங்க போட்டு எழுதிக்கலாம். சரியா? சோ அது நாளைல இருந்து நம்ம ஆரம்பிக்க போறோம் இந்த டாபிக். ஏன்னா அப்ப கையோட முடிச்சிடலாம். ஓகே, எக்ஸாமுக்கு தேவையே என்னென்னவோ